ஹாய் மக்களே, இது சன்ரைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, அதுக்காக ஒரு கேசரி சாமிக்கு நைவேத்தியத்துக்காக பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் சாமியை கும்பிட்டுட்டு இதே மாதிரி ஏதாவது ஒரு சமைச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லா மலை இறைவனும் கேட்டுக்கிறேன். வாங்க, இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு முதல்ல வறுத்து வச்சுருக்கேன் ரவையை. வறுத்த ரவை உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையான நான் எனக்கு ஒரு கிளாஸ் அளவு வச்சுருக்கேன். இதுக்கு முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை இருக்குது, அதுவும் போட்டிருக்கேன். ஏலக்காவும் 2 லவங்கமும் வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் அது கொஞ்சம் பிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு பால் ஒரு கிளாஸ் இருக்குது. சர்க்கரை, நெய், தண்ணி, அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ கடாயை வச்சு அதில் நெய் ஊற்றிருக்கேன். அதில் முந்திரி திராட்சை போடுறேன். லைட்டாக சேர்க்கும்போது தண்ணி, இந்த ஒரு கிளாஸு ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒரு கிளாஸ் பால் இருக்குது, அதனால் இப்போ அது போட்டிருக்கேன். அந்த கலருக்காக வேண்டி இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ரவையை ஸ்டவ் சிம் பண்ணிவிட்டு ரவையை போடுறேன் பாருங்கள். ரவையை போட்டு கலரிட்டே இருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் வேகணும். சாதாரண நாளில் பண்ணால் நம்ம கொஞ்சம் இதில் கொஞ்சமாக தூக்கலாக இருக்கணும், உப்பு போடலாம். ஆனால் இந்த விரத நாட்டில் பண்ணும்போது உப்பெல்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? இது இப்படி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், உதிரியாக வந்திருக்கா. இது மாதிரி வரும்போது சர்க்கரை போடணும். இந்த ஒரு கிளாஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன், போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சிம்லேயே அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கேசரியை மட்டும் கிண்டிட்டு இப்போ எல்லா சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு பாருங்கள். கரையும் போது கொஞ்சமாக பால் ஊற்றி வேகணும். இந்த பாலையே ஒரு 5 நிமிஷம் வெந்தால் எப்படி வருதுன்னு பாருங்கள். மூடி வச்சு காட்டுறேன் 2 நிமிஷம். பாருங்க எப்படி ஆகிட்டே இருக்கு. இதுமாதிரி வரும்போது இல்லை ஏலக்காயும் லவங்கமும் வச்சுருக்கோம். லவங்கம் நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் ஜீரண சக்திக்கு, நெய்யெல்லாம் விடுறதால் ஜீரணமாகாது இல்லையா, அதுக்காக தான் ஏலக்காய் சேர்க்கறது. கோல்டு இருக்கிறவங்களும் ஏலக்காய் நல்லது. அதே நேரத்தில் லவங்கமும் மசாலா ஐட்டம் செரிமானம் ஆகும். இதுக்காக தான் வாசனையும் தூக்கலாக இருக்கணும் இதெல்லாம் சேர்க்குறது. ஸோ அதையும் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள். இப்படி அழகாக சுருண்டு வந்து பாருங்கள். ஒட்டவே ஒட்டாது. ஒட்டலைகள் அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா? அழகாக வந்துட்டு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் இந்த நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக.
எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்கும்போது கம்மியாக ஊற்றி. கேசரிக்கு நெய் தான் அழகு, இருந்தாலும் நம்ம உடம்பும் பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்க, சுவையான ரவா கேசரி ரெடியாக இருக்கு பாருங்க. ஆயிடுச்சு. இது இறக்கிறதுக்கு முன்னாடி இது பேரிச்சம்பழம், இதை கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் பேரிச்சம்பழம் சாப்பிடாத கூட இதில் கலந்து கொடுத்துடலாம், எல்லாருமே பிடிச்சி போயிடும். இதையும் போட்டு சும்மா ஜஸ்ட் அப்படி ஒரு திருப்புனா பாருங்க, சுவையான கேசரி ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ மறுபடியும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.